அத்தை, பெயில் கிடைச்சிடுச்சு. ஆனா நம்ம பேரு, குடும்ப பேரு, ரிஷியோட பேரு கெட்டு போயிடுச்சே. என்ன பண்றது? கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சு, எல்லார் வாய்க்கும் அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடும். சரியா தான் சொல்ற நீலம். ஆனா நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போனியே, அப்போ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன பார்த்தா இப்படி கேக்குறீங்க? நேத்து இந்த மாதிரி எதுவும் கேட்கலையே. நம்ம வீட்ல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம லக்ஷ்மி அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வரும்போது கேட்கல. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி தானே நேத்து நான் அவகிட்ட கேட்டேன். அப்ப எதுவுமே சொல்லலையே நீங்க. எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. நான் பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இப்ப போய் என்ன பிரயோஜனம் நான் பேசின்னு கேக்குறீங்க? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. சரி, என்ன அர்த்தத்துல சொல்ல வரீங்க? மாம், டாட், இட்ஸ் ஓகே. எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. இப்போ நான் உங்க முன்னாடி தானே இருக்கேன். வெயிலும் கிடைச்சிருச்சு, அதான் வெளியே வந்துட்டேன்ல. we'll fight this case. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இருக்காளே, அவ பயங்கர தந்திரக்காரி, திருடி. அவளை மடக்க முடியாது, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா. நேத்தை விட இன்னைக்கு என்ன இவ்வளவு மாறிட்ட? மாம், நேத்து லட்சுமி என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? கிராமத்து பொண்ணு அண்ட் நாட் சிட்டி கேர்ள். ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன. அப்ப நீலம் பண்ணது மட்டும் சரியா? அண்ணி, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அந்த வீட்டுக்கு போயிருக்க கூடாது. மா என்னம்மா நீங்க? நேத்து நான் உங்ககிட்ட அவ்வளவு எடுத்து சொல்லியும் நீங்க ரிஷி ப்ரோக்கு ஹெல்ப் பண்ண தான் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா விடுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பேசினா அரைஞ்சிருவா உன்னை. சொல்லுங்க சார். மிஸ்டர் ரிஷி ஓபராய் இருக்காரா? நாங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் காலங்காத்தால இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. நீலம் ஓபராய் கூட தான் ரொம்ப சீக்கிரமா பணம் கொடுக்க போனாங்க. அதனால தான் நானும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். அது ஆக்சுவலி இவங்க போற அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு அவங்க போனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தை கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அவங்கள மிரட்ட போயிருக்கேன். பணத்தை வாங்க மறுத்ததும் அவங்கள ரொம்ப மிரட்டி இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்பேன்னு மிரட்டி இருக்காங்க. சோ மிஸ்டர் ரிஷி, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? அந்த பொண்ணை மிரட்டின குற்றத்துக்காக இப்ப நான் உங்களை கைது பண்றேன். அவளை மிரட்டினது நான் தான், ரிஷி கிடையாது. அண்ட் ரிஷிக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அவனையே நீங்க கூட்டிட்டு போகணும். இங்க பாருங்க மேடம், நான் என் கடமையை தான் செய்யறேன். நீங்க என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் உங்க பையனை இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பொய்யான கேஸ் பத்தி எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க போய் அவங்கள மீட் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவரோட அம்மா. இவர் உங்க புருஷனா? நீங்க இவரை விரும்புறீங்கல்ல, அதான் நேத்து நீங்களும் போயிருக்கீங்க. நாளைக்கு சார் போவாரு. ஏன்னா இவரு அப்பா, இவருக்கும் அன்பு இருக்கும்ல. எத்தனை பேருக்கு இவன் மேல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க காட்டுற இந்த அன்புல பாவம் அந்த அப்பாவி பொண்ணு செத்து போயிடுவான். பண பலத்தை அங்க போய் காட்டுறீங்களா? சட்டத்தோட பலத்தை நான் காட்டுறேன். நடங்க. அவன் எதுவுமே பண்ணல இன்ஸ்பெக்டர். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? அதனால நீங்க அம்மா, இப்பெல்லாம் திருட்டு பசங்களும் இவனை மாதிரி பார்க்க நேர்மையா தான் இருக்காங்க. அதனால இங்க யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்லையா ரிஷி? போலாமா? கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? இவரை நேர்மையா கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. இருங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் எல்லாரும் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காத. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, என்கிட்ட கெஞ்சி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. வாங்க வா. அப்படி பண்றீங்க? நீலம் போ. ஆயுஷ் சார் நில்லுங்க. எஸ் ஆண்டி. மலிஷ்கா, ஒரு பேட் நியூஸ். ரிஷிய மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வாட்? ஆனா ஏன் இப்போ என்ன ஆச்சு? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க கூடாதுதான். ஆனா நான் என்னதான் செய்யறது? பதட்டத்துல நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு எனக்கே புரியல. நான் ரிஷிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன்.
என் பையன் நல்லா இருக்கணும். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அவனை எப்படியாவது நீங்க வெளியே கொண்டு வாங்க. இந்த கேஸ்ல இருந்து அவனை மீட்டு கூட்டிட்டு வாங்கப்பா. அந்த பொண்ணு சாதாரணமானவ இல்ல. அவ அடுத்தவங்க பேச்ச கேட்கறவளா இருந்தா என்னைக்கோ லட்சுமி முன்னாடி சரண்டர் ஆயிருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்றதே இல்ல நான் கேட்பேன் செய்வேப்பா. காம் டவுன் நீலம், காம் டவுன். நான் வீரேந்தர் கிட்ட பேசியாச்சு. அவன் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஜஸ்ட் வீரேந்தர்னா நம்பு, அது போதும். உனக்கே நல்லா தெரியும், நான் மட்டும் இந்தியால இருந்திருந்தா இந்நேரம் உன் கூட தான் இருந்திருப்பேன். உங்களால முடியாதது எதுவும் இல்லைன்னு தானே உங்ககிட்ட கேக்குறேன். சரி, நான் வரேன். இப்போதைக்கு இங்க இருந்தே எல்லா ஏற்பாடும் பண்றேன். உன்னை மட்டும் மறந்துடாத. நான் அங்க வந்தாலும் வீரேந்திரன் தான் எல்லாத்தையும் பண்ணுவான். அதனால நீ முழுசா வீரேந்திரனை நம்பு. புரிஞ்சுதா? God bless you all. பை. வீரேந்தர் பாத்துக்கு வரான். அவர் எதுவுமே செய்ய மாட்டார்னு எப்படி புரிய வைப்பேன்? என்னாலயே எதுவும் செய்ய முடியல, அவர் பெருசா என்ன செஞ்சுட்டு வரான். நீலம் ஆண்டியால தான் இன்னைக்கு ரிஷி அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அவளை பார்க்க யாருமே போயிருக்க கூடாது. அதெல்லாம் விடு. இந்த கேஸ்ல நாம என்ன பண்றது? ஐ டோன்ட் நோ. சாரி, நான் ஏதாவது யோசிக்கிறேன். நான் முதல்ல ரிஷியை பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே, பாய். டிரைவர், வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. லக்ஷ்மி, நீ எதுக்காக இங்க வந்த? நான் இங்க தானே இருக்கணும். என்னோட உயிர் இங்க இருக்கே, அப்ப நான் இங்க தானே இருக்கணும். அது வந்து எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். காலையிலே சொல்ல நினைச்சேன், ஆனா எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. யாராவது நடுவுல வந்து போனாங்க. அப்புறம் எனக்கே கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. நான் ஏதாவது தேவையில்லாம உன்கிட்ட பேசிடக்கூடாது இல்லையா? ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் நான் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சரி, என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் உன்னை பார்த்தது. உன் மேல போடப்பட்ட எல்லா பழியும் நீங்கிடுச்சு. இப்போ இவ்வளவு குழப்பம் நடக்குது இல்லையா? இது எல்லாமே சரியாயிடுச்சு. நீ முன்ன மாதிரியே திரும்ப வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருந்த. நீ இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கனவை நான் காலையில பார்த்தேன். சோ ஏன்னா காலையில வர கனவு எப்பவுமே நிஜமாகும். இதை சொல்லதான் வந்தியா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ ப்ளீஸ் கொஞ்சம் கூட வருத்தப்படாத. நீயே பாரு, எல்லாமே சரியாயிடும். இப்போ எல்லாமே தப்பா தான் நடக்குது. நாம என்ன முடிவெடுத்தாலும் அது தலைகீழாதான் போகுது. இருந்தாலும் நீ தைரியமா இரு, நம்பிக்கை வை. எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையை மட்டும் நீ வச்சுக்கோ. கடவுள் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்துராத. கனவு, அதுல இருந்து நம்பிக்கை, அதுல விசுவாசம். இந்த அழகான வார்த்தைங்க. நம்பிக்கையை நம்ப சொல்லி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னதே இல்லை. கனவையும் நம்பணும், மனுஷங்களையும் நம்பணும். உனக்கு தெரியுமா, அப்பா முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீயே வேணா பாரு, எல்லாமே சரியாயிடும். என் மனசும் சொல்லுது. ஐம் சாரி ரிஷி ப்ரோ, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்க சீக்கிரமா இங்க இருந்து வெளியே வந்துருவீங்க. ஐ ப்ராமிஸ். ஆயுஷ், நீ ப்ராமிஸ் பண்ணணும். இப்ப என்ன அவசியம்? என்ன ரிஷி ப்ரோ? இட்ஸ் ஓகே. லக்ஷ்மி, நீ போயிட்டு கூட்டு போ. நீ கிளம்ப. What the hell? உன்னை எதுக்காக இப்படி ட்ரீட் பண்றாங்க? மறுபடியும் உன்னை உள்ள வச்சிட்டாங்க. I can't see you like this, Rishi. கரிஷ்மா ஆண்டி தான் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மலிஷ்கா, ஐ அம் ரியலி ஸ்ட்ரெஸ்ட். இப்ப என் கையில எதுவுமே இல்லை. என் கையில எதுவுமே இல்லை. I'm sorry, அது
உன்னை பத்தி கேள்விப்பட்டதும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் நான் ஓடி வந்துட்டேன். சரி, நான் வரேன். மலிஷ்கா, நீ என்னத்தை மறைக்கிற? சில விஷயங்கள் எனக்கு எப்பவுமே லேட்டா தான் புரிய வரும். ஆனா நான் அதை சரியா புரிஞ்சுப்பேன். உனக்கு ரிஷி என்ன உறவுன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல அவருக்கு எங்க இடம் வச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியும். நீ சிம்லாவோட ஹாஸ்பிட்டலுக்கு ரிஷியை பார்க்க வந்தியே, அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கும் அதே தானே நடந்திருக்கு. ரிஷி பிரச்சனையில இருக்கிறத பார்த்துட்டு உன்னால பார்க்காம இருக்க முடியல. ஹெல்ப் பண்றதுக்கு ஓடி வந்திருக்க. ஒரு உண்மையான நட்பால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்து உதவி செய்வாங்க. மலிஷ்கா, நான் உனக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது உனக்கு வார்த்தையா தான் இருக்கும். நீ என்னோட ஹஸ்பண்ட காப்பாத்திருக்க. தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. மேடம், உங்க டைம் முடிஞ்சிடுச்சுங்க. ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். ரிஷி, 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 நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத, சரியா? அதோட ஞாபகம் இருக்கட்டும். காலையில நான் கண்ட கனவு அண்ணி, அண்ணா வரலையா? அவர் கமிஷனரை பார்க்க போயிருக்காரு. ஒருவேளை தேவைப்பட்டா பொலிட்டீஷியன்ஸை கூட பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. மிஸ்டர் பக்ஷியை பார்க்க போறாரு. அவர் நல்ல லாயர். நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன நீ இது? எல்லாம் சரியாயிடும், ஓகே? நான் தப்பு பண்ணிட்டேன் கரிஷ்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெயில் கிடைச்சது, அவன் வீட்டுக்கும் வந்துட்டான், எல்லாம் சரியாதான் போச்சு. ஒரு சின்ன முட்டாள்தனத்தால நானே என் பையன் திரும்ப ஜெயிலுக்கு போக காரணம் ஆயிட்டேன். என்ன பண்ண? இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ரிஷியை காப்பாத்த மலிஷ்காவும் எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியும்ல, அவளுக்கு பவர்ஃபுல் கான்டாக்ட் இருக்கு. அவ எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கா. இங்க பாருங்க, கண்டிப்பா அவ ரிஷியை காப்பாத்திடுவா. பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் நம்ம கிட்டயும் இருக்கு கரிஷ்மா. ஆனா விஷயம் இவ்ளோ மோசமாயிடுச்சு. நான் அவளுக்கு பெரிய ஆஃபர் கொடுக்க போய் அவ அதை இப்படி மாத்திட்டா. இப்ப விஷயம் ரொம்ப தூரம் போய் நிக்குது. எல்லாரும் இதை எப்படி பாப்பாங்கன்னு தெரியல. நான் சொல்றது புரியுதுல? இதுவே அவன் உயிருக்கு ஆபத்துன்னா லக்ஷ்மியோட ஜாதகம் நேரம் அவனை காப்பாத்தி விட்டு இருக்கும். யூ ஆர் ரைட் அண்ணி. இந்த நேரத்துல நான் ஒண்ணுதான் வேண்டிக்க போறேன். லக்ஷ்மியோட ஜாதகம் வேண்டாம், மலிஷ்காவோட முழு முயற்சி அவனை காப்பாத்தும். இது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது லட்சுமி தான் இங்க கொண்டு வந்தா. நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் இதுல என்ன எழுதி லட்சுமி, இருக்கு. ஏன் இதையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவ பேசுறது எல்லாமே போய் தான். இதை எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் அது நான் வேற ஏதாவது இருக்கான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? வாயை திறந்தாலே அவ போய் தான் பேசுறா. அவளுக்கு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ரிஷி கேபின்ல அன்னைக்கு சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, அதனாலதான் அப்படி ஆட்டம் காட்டுறா. அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு புழுகிட்டு உனக்கு இருக்கா. சிசிடிவி பத்தி எப்படி தெரியும்? ஏன்னா மலிஷ்கா தான் ஃபோன் பண்ணா. மலிஷ்கா தான் ரிஷியோட கேபின்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கன்னு செக்யூரிட்டி இன்சார்ஜ் கிட்ட சொன்னா. அன்னைக்கு ஷனாயாவும் வந்திருந்தா. நானும் அதை மறந்து போயிட்டேன். அதான் 100% இவ ரிஷியை இப்படி கேட்டிருக்கா. வெரி ஸ்மார்ட். நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன திட்ட போறீங்களா என்ன? நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. நான் உன்னை திட்டல. அப்ப பேசுங்க, என்ன வேணா சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். நீ சரியான பைத்தியம். ஷாலு மாதிரியே. ஷாலு மாதிரியா? திட்ட மாட்டேன்னு தானே சொன்னீங்க. ஷாலு கூட கம்பேர் பண்றீங்க. நான் சரி கிளம்புறேன். நில்லு. இங்க பாரு. சரி உட்காரு.
நான் உனக்கு வேற ஒரு விஷயத்த காட்டுறேன். பட் நீ குறுக்க பேசுறதால நான் சப்ஜெக்டே மறந்து போயிடுறேன். நீ வாய் மூடிட்டு அமைதியா கேளு. ரைட் விடுங்க. இப்ப சொல்லுங்க. நான் ஷனாயாவை மீட் பண்ண போனேன். இன்னைக்கு மம்மியும் அவளை மீட் பண்ண போனாங்க. இதுல ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. நாம ஷனாயாவுக்கு ஏதாவது குடுக்குறோம். நாம பேச்சுவார்த்தையில மேட்டரை சால்வ் பண்ண பாக்குறோம். ஆஃப் கோர்ஸ். ஆனா அவ தான் திருட்டுத்தனம் பண்றா. அதத்தான் நானும் சொல்றேன். சரியான புழுகு மூட்டை. அரைஞ்சாதான் வழிக்கு வருவா. அப்போ நாமளும் அவகிட்ட அதே மாதிரி நடந்துக்கலாம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவள மாதிரி நானும் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா? ஐயோ இல்ல ஆயுஷ், நான் சொல்ல வரது என்னன்னா, ஷனயா நம்ம கிட்ட உண்மையை பேசணும்னா நாம அவகிட்ட பொய் பேசணும். அவ பொய்யானவன காட்ட நாம பொய்யான வழியை தேர்ந்தெடுக்கணும். பொய் பேசினா ஒருத்தரோட உயிர் காப்பாற்றப்படும்னா அந்த பொய் 100 உண்மையை விட பவர்ஃபுல்லானது. லக்ஷ்மி, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. நாம இத பெரிய லெவல்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது அத்தை எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காங்க. அவங்க ஷனாயா கிட்ட பணத்தோட போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவ ஒரு பேராசக்காரி. அவளுக்கு பணம் தான் முக்கியம். அதோட நான் அவகிட்ட போகும்போது என்கிட்ட காசு இல்லைங்கிற விஷயமும் அத்தைக்கு தெரியும். அப்ப ஷனாயா பணத்தை பத்தி பேசினா. அதுக்கு தானே மாமி பணத்தோட போனாங்க. அப்பயே அவ வாங்காம இருந்தா? பேராசை. அவளுக்கு அந்த பணம் இல்ல, அவளுக்கு நிறைய பணம் வேணும். அதை தாண்டி அவ வேற ஏதோ எதிர்பார்க்கறா. அதாவது இவ்ளோ பெரிய சந்தர்ப்பம் அவ கைக்கு வந்திருக்கு. அவ அவளோட லைஃப் அதுக்குள்ள செட் பண்ண பாக்குறா. நாட் பேட் லக்ஷ்மி. என்னதான் கிராமத்துல இருந்து வந்திருந்தாலும் சாலிடா யோசிக்கிறீங்க. வெல் டன் லக்ஷ்மி. சரி, நீங்களே சொல்லுங்க, நாம என்ன பண்ணலாம்? ரிஷியோட உண்மையை நிரூபிக்கணும்னா ஷனாயாவோட பொய்யை முதல்ல நிரூபிக்கணும். அந்த உண்மை வெளியே வர மாதிரி நமக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கணும். அந்த ஷனாயா சரியான கேடி. அவளுக்கு வேணும்னா 50 ஆதாரங்களை ஃபேக்கா கொண்டு வருவா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவ சொன்ன வார்த்தையை மாத்தி பேச மாட்டாள. அவ வாயாலேயே எல்லா வார்த்தையும் எடுக்கணும். கன்ஃபெஷன். நான் பண்ணது தப்புதான்னா அவ எதுக்கு கன்ஃபஸ் பண்ண போறா? பேராசை. நாம அவளுக்கு காசு கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். எப்படி கொடுப்போம்? யாரு கொடுப்பாங்க? நீ. நானா? அவளுக்கு என்ன நல்லா தெரியும். போன தடவை நான் அவளை கண்டபடி திட்டிட்டு தான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா நீ ஒண்ணும் அங்க ஆயிஷா போக போறதில்ல. என்னது? நீ சர்தார்ஜி மாதிரி அங்க போ. ஓ, அப்படி. அப்புறம் நீ ரிஷியோட ரைவல் பிசினஸ்மேன். காம்படிஷன். எதிரி. அப்புறம் உன்னோட பேர் வந்து, நான் எல்லா பேரும் யோசிச்சு வச்சுட்டேன். என்னமோ யோசிச்சனே. பிந்த்ரா. பிந்த்ரா உனக்கு சூட் ஆகுது. மிஸ்டர் பிந்த்ரா. சரி மிஸ்டர் பிந்த்ரா, அங்க போய் என்ன பண்ணணும்? நீ அவகிட்ட போகணும். உனக்கும் ரிஷிய பிடிக்காதுன்னு நீ சொல்லணும். ரிஷி ஜெயிலே இருக்கட்டும்னு நீ சொல்லு. நாம அவளோட நம்பிக்கையை ஜெயிக்கணும். அதோட அவ என்ன கேட்டாலும் நாம கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்லணும். ஆக்சுவலி ரிஷி அவகிட்ட எப்படி நடந்துகிட்டாங்கறத நாம தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் ஏதாவது போட்டோஸ் இருக்கா, போன் ரெக்கார்டிங்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கணும்ல. அவ இல்லன்னு சொல்லிருவா. ஏன்னா அவகிட்டதான் ஏதோ இல்லையே. அதுக்கப்புறம் அவ பேசுற எல்லா விஷயத்தையும் நாம போன்ல ரெக்கார்ட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். முயற்சி பண்ணி தானே ஆகணும். ஃபார் ரிஷி ப்ரோ. எஸ் லக்ஷ்மி, இன்னும் ஒரு விஷயம். நம்மளை விட இன்டர்நெட் ஃபாஸ்டா இருக்கு. நாம ஃபோன் பண்ண உடனே இவங்க நம்மள இன்டர்நெட்ல எப்படியும் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால முதல்ல நம்ம ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் மாட்ட வைப்போம். அம்மா தாயே, நீங்க எப்பவுமே உண்மைக்கு துணையா இருப்பீங்க. ரிஷி உண்மையானவ. அவன் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியெடுக்க நீங்க தான் உதவி பண்ணணும். உங்க மனைவி உங்களுக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க. காலையில கனவு கண்டதா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டா நடக்குது. காலையில கண்ட கனவு எப்பவுமே பலிக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை அவங்க முழுசா நம்புறாங்க. உண்மையிலேயே நீங்க லக்கி தான். இதுதான் ஃபேக் கம்பெனியோட ஃபேக் வெப்சைட். இப்ப சொல்லுங்க, என்ன வேணும்? இப்போ பணம், அப்புறம் ஹோட்டலோட போலியான பத்திரம். ஆனா ஆயுஷ், இப்படி பேசக்கூடாது. வேற என்ன பேசணும்? அதாவது நீ பயங்கர ஆயுஷ், இப்படியா? நல்லா இருக்கு. ஓகே, சீக்கிரம் பணமும் ஹோட்டலோட பத்திரமும். கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, 15 நிமிஷம். 15? மெதுவா போ.
நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன நடந்துச்சுன்னா, உன் மேல சுமத்தின குற்றங்கள் எல்லாமே இல்லைன்னு ஆயிடுச்சு. காலையில காண்ற கனவு எப்பவுமே பலிக்கும்.